அப்பா, என்ன இந்த அலாரம் இவ்வளோ சவுண்டாக அடிக்குது? பாடி காதே வலிக்குது. நம்மளே எந்திரிச்சிட்டோம், இந்த பசங்களுக்கு இந்த அலாரம் சவுண்டு ஒன்றும் கேட்கல போல இருக்கு. சரி எழுந்திரிப்போம். ஏற்கனவே நேரமாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பொழுது விடிய எந்திரிச்சாதான் நல்ல காலையிலே எல்லா வேலையும் முடிக்க முடியும். ஆனால் பிள்ளைங்களும் தூங்குதுங்க, ஸ்கூல் லீவுனால தூங்குதுங்க போல். சரி கொஞ்சம் நேரம் தூங்கட்டும். மருமகளையும் இப்போதைக்கு எழுப்ப வேணாம். போய் இந்த ஜாமான்லாம் கழுவிட்டு கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்து ஒரு காப்பி தண்ணியை போட்டு குடிச்சிட்டு அப்புறமா எல்லாரையும் எழுப்பிக்க வேண்டியதான். எவ்வளோ ஜாமான் கிடக்குது. சரி போய் கழுவுவோம். என்னப்பா எனக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டியா? அதிசயமாக இருக்குது. எப்பவும் லேட்டாக தானே எந்திரிப்ப? எங்கம்மா இந்த புது வீட்டில் ஒழுங்கா தூக்கமே வரல. சரி அதான் அப்படியே காலையிலே எந்திரிச்சிட்டேன். அப்படியா? எனக்கும் தான் தூக்கமே வரல. அலாரம் சத்த வேற காதுக்குள்ளே அடிச்சிட்டு இருந்துச்சு. சரி நீ எந்திரிச்சிட்டேன். ஓ அப்படியா, சரிங்கம்மா. எனக்கும் இப்போ கொஞ்சம் வெளியில போற வேலை இருக்கு, அதனால தான் இன்னும் சீக்கிரமா கூட எந்திரிச்சேன். சரி நான் போய் ரெடி ஆகுறேன். காலையில் அப்படி என்ன முக்கியமான வேலை இருக்குன்னு தெரியலையே. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் லீவு. அந்த டயத்துலையும் எதையாவது வேலையை செஞ்சுக்கிட்டே கிடக்கணுமா? சரி நம்ம போய் தண்ணி வருதான்னு பார்ப்போம். நம்ம வேற இப்போ கிளம்பணும். தலை வேற கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு. அச்சோ, மீனா இன்னும் எந்திரிக்கலையா? மீனா வேற காலையில சீக்கிரம் எந்திரிச்சிட்டா எழுப்பி விட சொன்னாலே, மறந்தே போயிட்டேன். மீனா மீனா டைம் ஆயிடுச்சு. ஏங்க ரொம்ப டைம் ஆயிடுச்சா? நல்லா தூங்கிட்டேன் போல இருக்கு. எனக்கு நல்லா தூக்கம் வந்துச்சுங்க இந்த வீட்டில். அத்தை தான் நேற்றுலேருந்து தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா மீனா, உனக்கு தான் எல்லா டைம்லயும் தூக்கம் வந்துரும்ல நல்லா. ஆனா எனக்கு தான் தூக்கம் வரல. நான் இப்ப அர்ஜென்ட்டா வெளியில கிளம்புறேன். ஏங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, எப்பவுமே ஆஃபீஸ் போகிற மாதிரி இன்னைக்கும் எங்கேயோ வெளியில போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இல்ல வள்ளி, ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்படியா? சரி 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 கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். காலையில எதுவும் சாப்பிடாம போவேனா, காஃபி குடிச்சிட்டு போங்க. சரியா? உட்காருங்க. அப்ப நான் ரெடி ஆகுறேன், நீ காஃபி போட்டுரு. சரிங்க, நான் காஃபி போட்டு வச்சுட்டே போயிட்டு மூஞ்செல்லாம் கழுவிக்கிறேன். பால் வேற இருக்கான்னு தெரியலையே. அச்சச்சோ, அத்தை வாங்கி வச்சாங்களா இல்லையா? நேற்று கொஞ்சம் தான் இருந்தது. அப்பாடா இருக்கு, நல்ல வேலை. இல்லைன்னா அவ்வளோ தூரம் வேற போய் வாங்கிட்டு வரணும். பசங்களை வீட்டு வாசலில் குப்பை போட வேணாம்னு சொன்னால் எங்கே கேட்குதுங்க. குப்பையை போட்டு வச்சிருதுங்க. நானும் 2 மாடு வாங்கி வளர்க்கலாம், பால்லாம் வீட்டிலே பீச்சிக்கலான்னு சொன்னால் மருமக பிள்ளை கேட்க மாட்டேங்கிறா. மாடுலாம் இருந்துச்சுன்னா வீட்டிலையே பால் கறத்துக்கலாம், நல்லா இருக்கும் மாடு வளர்க்குறது. எங்கே இந்த சிட்டிக்குள்ளே எதுவும் பண்ண முடியாது போல இருக்குது. நம்ம ஊருக்கு போய் தான் அதெல்லாம் சரி பண்ணணும். சரி பாத்திரத்தை கழுவுவோம், நேரமாக போகுது. காஃபி ரெடி. இந்தாங்க. அத்தை எங்க ஆளையே காணோம்? அம்மா எந்திரிச்சிட்டாங்கம்மா, வெளியில தான் இருக்காங்க. சரி சரி, ஒரு நாளாவது அத்தைக்கு முன்னாடி எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன். முடியலையே, டெய்லியும் காலையில எழுந்திரிச்சிடுறாங்க. சரி போய் அத்தைக்கு காஃபி கொடுக்கலாம். அத்தை இந்தாங்க காஃபி. எந்திரிச்சிட்டியாம்மா? காப்பி தண்ணி போட்டு எடுத்துட்டு வந்துட்டியா? சரி அப்படி வைமா சேர் மேலே, நான் குடிச்சிக்கிறேன். சரிங்க அத்தை. என்னத்த பாத்திரம்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? சரி சரி நான் கழுவிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மீனா, நான் கழுவி எடுத்துட்டு வரேன். நேற்று இட்லி தானே சுட்டோம், இன்னைக்கு காலையிலேக்கு தோசை சுட்டுருமா. மாவு நேற்று அரைச்சோம்ல, ஃப்ரிட்ஜில் வச்சோம், பொங்கிருச்சானு பாரு. சரிங்க அத்தை, நான் போய் பார்க்குறேன். நல்லா தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரியான நேரத்துக்கு தான் மருமக காப்பி எடுத்துகிட்டு வந்திருக்கா. சரி காப்பியை குடிப்போம். மருமக போடுற காப்பியே காப்பி தான், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. சரி சரி எல்லாத்தையும் கழுவுவோம். தண்ணி வேற விட்டு விட்டு வருது. தண்ணி ரொம்ப பஞ்சமாக இருக்குது. கொஞ்சம் இருக்கிற தண்ணியில் ஒழுங்காக கழுவணும். தண்ணியை நிறைய வீண் செலவு செய்யவே கூடாது. இப்போ இருக்கிற காலத்தில் தண்ணியே பற்ற மாட்டேங்குது எதுக்குமே. அதுவும் இங்கே சிட்டிக்குள்ளே இருந்துக்கிட்டு தண்ணி சுத்தமாக பற்றலை. ஒழுங்காக பார்த்து தான் கழுவணும் போல இருக்குது. இந்த தெருவுக்கு புதுசு. இந்த தெருவில் யார் எப்படி இருப்பாங்கன்னு தெரியலை. இன்னும் யாருக்கிட்டேயும் பார்க்கல, பேசலை, பழகலை. பக்கத்து வீட்டில் கூட ஆளை காணோம். இன்றைக்கி தான் யாரோ பக்கத்து வீட்டுக்கு குடி வரதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. யார் வர்றாங்க என்னன்னு தெரியலை. நமக்கு தான் தனியாக இருக்கிறதுக்கே பிடிக்காதே. யாராவது அக்கம் பக்கத்தில் பேச்சு துணைக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். காலையில் எந்திரிச்சோமா, அவங்கக்கிட்ட 2 பேச்சை போட்டோமா, கடலையை போட்டோமான்னு இருக்க முடியும். யாரையுமே காணோம் பக்கத்து வீட்லேயும். அந்த பக்கமாக இருக்கிற தெருவுலையாவது போய் பார்த்துட்டு வரணும். இந்த தெருவுக்கு புதுசுன்றதுனால ஊரும் தெரியலை, ஒன்றும் தெரியலை. கடைலாம் எந்த பக்கம் இருக்குன்னு போய் பார்க்கணும் இதுக்கப்புறம் தான். இந்த பிள்ளைங்களுக்கு வேறு ஸ்கூலுக்கு சேர்க்கணும். இவன் மட்டும் கரெக்டாக ஆஃபீஸ் இருக்குன்னு இங்கே ஊட கட்டி கூட்டிகிட்டு வந்துட்டான். ஆனால் என் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு சேர்க்கணும். இன்னும் எவ்வளோ வேலை கிடக்குது. சரி ஒன்று ஒன்றா அப்படியே பண்ண வேண்டியதான். மருமகளை கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா அக்கம் பக்கத்துலலாம் விசாரிச்சுட்டு வரணும் எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்னு. ஏன்னா ஏரியாவுக்கு புதுசுன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் நல்லது.
இந்த புது வீட்டில் வந்ததுலேருந்து பாத்திரமும் கம்மியாக தான் இருக்குது, தட்டாக தான் நிறைய இருக்குது, சமைக்கிறதுக்கு பாத்திரம் இல்லை. முதல்ல போய் பாத்திர கடை எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பாத்திரம் வாங்கிட்டு வரணும். கொஞ்சம் பாத்திரம்லாம் கம்மியாக இருந்ததுன்னா செட் ஆகாது, ஜாமான்லாம் நிறைய வாங்க வேண்டியது இருக்குது. சரி பார்ப்போம், ரொம்ப தூரம் போகணுமா பக்கத்தில் போகணுமான்னு தெரியல. கடைலாம் பக்கத்தில் யாராவது ஆளுன்னு சாயந்தரம் வாரேன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட கேட்டு என்னன்னு பார்க்க வேண்டியது தான். சரி மருமகன் என்ன பண்ணுறான்னு தெரியலையே, பசங்களை எழுப்பி விட்டாலா என்னன்ட்டு. காற்று நல்லா வருது, இங்கேயே உட்காந்து எதையாவது சாப்பிட்டுட்டு போயிட வேண்டியதான். காப்பி தண்ணி குடிச்ச வாய்க்கு நல்லா சாப்பிட்டுட்டு போயிட்டேன்னா நல்லாயிருக்கும். சரி எல்லாம் கழுவி முடிச்சாச்சு. மருமகளே மருமகளே என்னம்மா பண்ணுற உள்ள? அம்மா மீனா தோசை சுட்டுட்டு இருக்காமா, சட்னி அரைச்சிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். சரிம்மா நான் கொஞ்சம் வெளியில போகணும்னு சொன்னேன்ல, போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா, பார்த்து சூதானமாக போயிட்டு வாப்பா. பொறுமையாக வண்டியை ஓட்டு, வேகமாக ஓட்டாத, ரொம்ப பொறுமையாக ஓட்டுப்பா, ஸ்பீடாக ஓட்டக்கூடாது சரியா? சரிங்கம்மா, பக்கத்துல தான் போறேன், இதோ சீக்கிரமாவே வந்துடுறேன். என்னம்மா பிள்ளைங்க ஒன்றும் எந்திரிக்கலையா? இல்லைங்க அத்தை, நான் எழுப்பி பார்த்துட்டேன், எழுந்திரிக்கல, நீங்களே எழுப்பி பாருங்க. பசங்களா எழுந்திரிங்க, பசங்களா லேட் ஆகிடுச்சு பாருங்க, எந்திரிச்சு காப்பி தண்ணி குடிங்க, எந்திரிங்க வாங்க குளிக்கலாம். 2 பேரும் நல்லா தூங்குறத பாரு. மல்லி மல்லி எந்திரிடி மல்லி, நல்லா தூங்குறா. பாட்டி கொஞ்ச நேரம் கழிச்சு எழுப்புங்க, இப்ப தூக்கம் வருது. வரும் வரும், நல்லா உனக்கு தூக்கம். எந்திரி எந்திரி, பக்கத்துல ஸ்கூல்லாம் எங்க இருக்கு என்னன்னு போய் விசாரிக்கணும். பாட்டி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, இப்ப என்ன விசாரிக்க போறீங்க பாட்டி? எனக்கு தூக்கம் வருது பாட்டி, நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். எதையா ஒன்று சொல்லி எழுப்பலான்னு பார்த்தா எல்லாத்துக்கும் அசர மாட்டேங்கிறாளேவ. சரி சரி எந்திரி எந்திரி, நேரமா போயிடுச்சு பாரு, 7 மணிக்கு மேல தூங்கக்கூடாது. ஏன் பாட்டி 7 மணிக்கு மேல தூங்குனா என்ன? இந்த மாதிரி கேள்வி தானே கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் உன்னைய. எப்பவுமே காலையில சீக்கிரம் எந்திரிச்சு பழகணும் சரியா? லேட் ஆகக்கூடாது. அடே இவனுக்கு தனியா சொல்லணும். சோட்டு டேய் சோட்டு எந்திரிடா. பாட்டி ஒரு 5 மினிட்ஸ் பாட்டி ப்ளீஸ். அதெல்லாம் கிடையாது, நான் எந்திரிச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, எந்திரி. டேய் சோட்டு சோட்டு எழுந்திரிடா, பாட்டி எவ்வளவு நேரம் எழுப்புறாங்க, நானே எந்திரிச்சிட்டேன். ஆஹா இவன் இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டான், இவன் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பான், எப்பவுமே இப்படிதான் பண்றான். இருக்கு இவனுக்கு இன்னைக்கு. டேய் சோட்டு நேத்தும் நீ இப்படி தானே பண்ண, நல்லா தூங்கிட்டு இருந்த. எழுந்திரி எழுந்திரி எழுந்திரி. ஹே என்னது இது, வீட்டுக்குள்ளேயே மழை பெய்யுது. யார் பண்றது இப்படி? ஹேய் ஏ மல்லி, நீ தான் இப்படி பண்றியா? எனக்கு தெரியும். ஏன் மல்லி இப்படி பண்ற? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே கொஞ்ச நேரம் தூங்குன, உனக்கு அது பொறுக்காதே. பாட்டி நீங்களும் அவ கூட சேர்ந்துக்கிட்டீங்களா? டேய் சோட்டு எப்பவுமே நம்ம சீக்கிரமா எந்திரிச்சிடணும். அது ஓகே தான், ஆனா அதுக்காக இப்படியா எழுப்புவ? அடே சோட்டு பையா, நீ எங்க எழுந்திருக்கிற? டெய்லியும் இப்படிதான் 7 மணிக்கு எந்திரிக்கிறேன்னு சொல்லி 9 மணி ஆக்கிடுற. இன்னைக்கு ஏதோ தண்ணி ஊற்றி எழுப்புனனால கரெக்டா 7 மணிக்கு எந்திரிச்சிருக்க. பாட்டி பாட்டி அவன் என்னாலதான் இன்னைக்கு சீக்கிரமா எந்திரிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். சரி சரி, ஒரு வழியா 2 பேரும் எந்திரிச்சிட்டிங்களா? பாட்டி வந்தாதான் 2 பேரும் எழுந்திருக்கிறீங்க. 2 பேரும் பாட்டி கிட்ட போய் இன்னைக்கு குளிச்சுக்கோங்க போங்க. இதுதான் எங்களோட காலை வேலை. இந்த மாதிரி பார்பி வீடியோஸ்லாம் நிறைய உங்களுக்கு இன்னும் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய பார்பி வீடியோஸ் இந்த சேனல்ல வரும்.